அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு வாய்களை திறந்து எல்லாரும் நன்றி செலுத்துங்க பாபா. கமான், எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க பாபா. எதற்கெல்லாம் நீங்க நன்றி சொல்ல முடியும்? ஆண்டவரை, நீர் செய்த உபகாரங்களுக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் சாவாமை உள்ள கர்த்தர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரமுடைய ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். எல்லா முழங்கால்களும் முடங்குகிற ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். கமான், வாய்களை திறந்து நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், கமான், வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி பலிகளை ஏறிடுங்க, ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் செய்த உபகாரங்கள் எத்தனை ஆயிரம் அப்பா, எத்தனை ஆயிரம், விவரிக்க முடியாத நன்மைகளை செய்கிறவர் நீர். ஓ, என் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீரப்பா. ஓ, we worship you Jesus, we worship you Jesus, we worship you Jesus. உமக்கே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. We thank you Jesus. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh, we worship you Jesus, we worship you Jesus. நீர் நல்லவர் 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 இயேசு. Oh, we worship you Jesus. Oh, we worship you Jesus. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ. சொல்லுங்க, நீர் நல்லவர்,
அவருடைய கரத்திலிருந்து ஒரு நாளும் தீமை வருவதே இல்லை. அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன் அவர். We thank you, Father. We glorify your name, Jesus. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கர்த்தர் மட்டும் நடத்தி வந்தார், என் பலத்தினால் நான் நடக்கல, என் சாமர்த்தியத்தினால் நான் நடக்கல, கர்த்தரே எங்களை நடத்தி வந்தார்னு சொல்ற நல்ல கரங்களை தட்டி come on எல்லாரும். அவர் என்னை ஒரு தகப்பனை போல சுமந்து வந்தார். Oh, we worship you, Jesus. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன். சேர்ந்து சொல்லுங்க, என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான்
நடக்க முடியாத எத்தனையோ வேளைகளிலே கர்த்தர் சுமந்து நம்மை நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 ஆண்டு காலம் நடத்தினார். நன்றி இல்லாத ஜனங்களாய் இருந்த பொழுதும், முறுமுறுத்த ஜனங்களாய் இருந்த பொழுதும், தேவனை துதிக்காத ஜனங்களாய் இருந்த பொழுதும், நன்றியே இல்லாதவர்களுக்கு கூட ஆண்டவர் 40 ஆண்டு காலம் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். நான் யோசிக்கிறேன், நன்றி இல்லாதவனுக்கு அவ்வளவு செய்வார் என்றால் அவரை நேசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை அவர் தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்ற நமக்கு தேவன் எவ்வளவு நன்மைகளை தர உண்மை உள்ளவர். ஓ ஹalleluya, oh we worship you Jesus. புது பாடல் ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். இந்த பாடல் சொல்லுது, மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நான் நித்தமும் உமக்கு நன்றி சொல்லுவேன். நாமே இந்த பாடலை சேர்ந்து பாட, ரொம்ப எளிமையான பாடல், சேர்ந்து நம்ம பாட போறோம். மான் கால்களை தந்தீரையா, ஆமென். மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டி, நினைத்து பார்க்காத உயரங்களாய் நித்தமும் சேர்த்து சொல்லும் நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் சொல்வோம் மாட்டே. நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் எஸ் தாங்கியே, எத்தனை பேரை தாங்கி நடத்தின தேவன் அவர். சொல்லும் தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல், ஓ எஸ், என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடு ஓ உமக்கே நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடு சொல்ல உமக்கே நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் எஸ் சிதறாமல், ஓ எஸ் அவர் நம்மை பாதுகாத்தவர். சீர்குலைந்த ஓ திட்டமெல் சீரமைத்து எத்தனை திட்டங்களை சீரமைத்து கொடுத்திருக்கிறார். ஓ சிறுமைப்பட்ட காலமெல்லாம் என்னை சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த ஓ சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை, ஓ சகலவற்றையும் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும், இழந்த வருடங்கள் எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவன் அவர். ஓ நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். ஓ நித்தம் சோராமல் பாடுவேன். ஓ நீ நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி.
பாதுகாத்தவர். எத்தனை மனிதர்கள் எங்களை பீரிட நினைத்தார்கள் அப்பா. எத்தனை வன்கண்கள், எத்தனை பொறாமை நாவிகள், எத்தனை எரிச்சலின் கண்கள் எங்களை அழித்திட விடல அப்பா, எங்களை அழிக்க விடல ஆண்டவரே. எத்தனை ஜலப்பிரவாகம், எத்தனை ஜனக்கூட்டங்கள் எங்களை அணுக விடலையே அப்பா. இன்றைக்கு வரைக்கும் எங்களை பாதுகாத்து நிறுத்திருக்கீங்களே ஆண்டவரே. இன்றைக்கு வரைக்கும் உடைய கரம் எங்களை தாங்கி பிடித்திருக்கிறதே. ஓ நீர் எத்தனை நல்லவரே இயேசுவே, நீர் எத்தனை நல்லவரே இயேசுவே. எங்கள் புத்தி கெட்டாத அதிசயம் செய்பவர். ஓ we worship you Jesus. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவன் அவர். உங்கள் புத்தி கெட்டாத அதிசயங்களை காண செய்கிறவர் அவர். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே கிரியை செய்கிற தேவன் அவர். Oh, we worship you, Jesus. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் சொல்லுங்க. விவரிக்க முடியா, விவரிக்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர்.
அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர். சொல்லுங்க, அற்புதங்கள் செய்பவர். நீங்க பாடுற இந்த வேளை உங்களை எதிர்பார்த்துட்டு அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவர். அவரை போல யாருமே இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க, நீர் பெரியவர், நீர் பெரியவர். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்வோம். நீர் பெரியவர். அற்புதங்கள் நீங்க எதிர்பார்க்கிற காரியம், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற முடிவை உங்களுக்கு தராத உண்மை உள்ளவர். உம்மை போல யாரும். நீர் பெரியவர். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, யாரும். கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நீர் பெரியவர். அற்புதங்கள் செய்பவரே. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் There is no one like you, Jesus. There is no one like you, Lord. நீர் நல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. வார்த்தையிலே உண்மை உள்ளவர், செயல்களிலே வல்லவர். தலைமுறை தலைமுறை தோறும் உண்மையை தாங்குகிற காப்பாற்றுகிற தேவன் நீர். பெயர் சொல்லி அழைத்த உத்தம தேவன் நீர் ஆண்டவரே. உம்மிடத்தில் நிழல் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் குறை ஒன்றும் இல்லை. எங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரவும், உட்காரவும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான மாலை வேளையிலேயும் அருமையான நண்பர் சாம்சன் பாஸ்டர் ஜிம்ரீஸ் அவர்களோடு கூட இணைந்து இன்றைக்கு அவர்களுடைய சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும், உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபார் த இன்விடேஷன். யூ ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் இன் அவர் ஹார்ட்ஸ். அண்ட் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. நான் ஒரு நீண்ட ஒரு பிரசங்கம் அல்ல, ஒரு சுருக்கமான ஒரு பிரசங்கத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு சங்கீதத்திலிருந்து நான் சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலிருந்து அந்த 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது அடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே
நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வசனம் அல்லது இந்த சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் கிட்டத்தட்ட மனப்பாடமாய் தெரிந்த ஒரு சங்கீதம். ஆனால் இந்த பகுதி நீங்கள் வாசித்தால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் ஒரு நிழலாட்டமாக நீங்கள் இந்த முழு சங்கீதத்தையும் நீங்கள் பார்க்கலாம். 4ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தால், 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று நான் அப்போ முதல் வசனத்தில் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற அனுபவத்திற்கும், கடைசி வசனத்திலே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வசனத்திற்கும் இடையே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடந்து செல்லக்கூடிய ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று ஒன்று இருக்கிறது என்பது தவிர்க்க முடியாது. நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பலவர்ண அங்கியை தரித்து கொண்டு ஒரு வாலிபனாக இருந்த காலகட்டத்திற்கும், அவன் ராஜவஸ்திரம் தரித்து பார்வோன் முன்பதாய் நிற்கிற இந்த சம்பவத்திற்கும் நடுவே அவன் கடந்து சென்ற எத்தனையோ குழிகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ பொய் குற்றச்சாட்டுகள், சிறைச்சாலைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கை நடுவிலே இருந்ததை நாம் வாசிக்கிறோம். இப்போ ஒவ்வொருடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயும் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் என்ற ஒரு வார்த்தை, ஒரு 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 அனுபவத்தை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இங்க இருக்கிற ஒருவருமே சொல்ல முடியாது, நான் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குமே நான் கடக்கல, என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு வேதனையும் பாதையில் நான் நடக்கலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் எப்பேற்பட்ட பாதையில் நாம் கடந்து சென்றாலும், எப்பேற்பட்ட தோல்வியாய் அது இருந்தாலும், எப்பேற்பட்ட ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், அது நாம் நேசித்த சிலரை இழந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய கணவனை குறித்ததான ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கவலை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குகளில் நடக்கும் பொழுது 2 காரியங்களை இங்கே வேதம் சொல்லுகிறது. ஒரு மரண இருளில் நடக்கும் பொழுது அவன் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். முதலாவது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். முதலாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே, நான் சொன்னது போல எல்லாரும் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய 2 காரியங்கள். முதல் காரியம், நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நீங்கள் எடுங்கள். நான் எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் கூட தேவன் இருக்கிறார் என்கின்ற ஒரு தைரியம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் வரலாம், நம்மை மீறி செல்லுகிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். 2வது, அவருக்கு இருந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்னவென்றால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம நிறைய வாட்டி நினைக்கிறோம், முதல் வசனம் போன்ற அனுபவங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், இந்த பகுதிகளில் தான், இந்த அனுபவங்களில் தான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த தாவீது எழுதுகிறார், எஸ், நான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அந்த அனுபவத்தில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆனால் நம்ம நிறைய வாட்டியை மறக்கிறது என்னவென்றால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதும் அங்கேயும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம நிறைய வாட்டி நினைக்கிறோம், அங்கே நான் கைவிடப்படுகிறேன். உண்மை என்னவென்றால், மரண இருளின் பள்ளத்தாக்குகளே நாம் மனிதர்களால் கைவிடப்படுகிறோம். யாருமே பள்ளத்தாக்குகளில் நம்மோடு கூட நடக்க விரும்ப மாட்டார்கள். நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறீங்க, உங்களுடைய கரங்களில் எல்லாமே இருக்குது அப்படின்னா உங்களோடு கூட நடப்பதற்கு நிறைய நபர்கள் இருப்பார்கள். அதனால தான் ஒரு வாக்கியம் சொல்லுவார்கள், when your purse is empty, even before you know, your friends would know it. என் பர்ஸில் காசு இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும், என் உறவினர்கள்லாம் தெரிஞ்சிடும். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும்பொழுது நம்மோடு கூட இருப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. யோபுடைய வாழ்க்கையில் தான் நடந்துச்சு. யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 3000 ஒட்டகங்கள் இருக்கும் பொழுது 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், இதெல்லாம் இருக்கும்போது நிறைய கூட்டங்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த பொழுது ஒருவன் அவனோடு கொள்ளு. ஆனால் எப்போ திரும்ப வந்தாங்க, எல்லாம் ரெட்டிப்பாக வந்துச்சு பார்த்தீங்களா, எல்லாம் வந்தான். எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாரும் யோபுடைய வீட்டுக்கு வந்துட்டு முதல்ல எங்கே போனா சாப்பாடு சாப்பிட தான் போனாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அழுதானா, வந்து அது ரொம்ப அழகாக. எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு போனது எங்கன்னா சாப்பாடு. அவனுக்கு தேவை என்ன தெரியுமா, நம்மளுக்கு என்னையா கிடைக்கும். மரண இருளின் பள்ளத்தாக்குகளே மனிதர்கள் நம்மை கைவிடுவார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை மறந்துடாதீங்க, மரண இருளின் பள்ளத்தாக்குகளிலே கர்த்தர் இன்னும் நெருக்கமாய் என்னோடு கூட நடக்கிறார். உங்கள் நெருக்கமான பாதைகளிலே அவர் இறுக்கமாய் உங்களை அணைத்து அவர் உங்களை நடத்துகிற தேவன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குகளிலே ஒருவன் நடந்து வெளியே வராங்க.
அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய மனப்பான்மை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருத்தர் ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு மரணத்தின் பள்ளத்தாக்களில் நடந்து வெளியே வருகிறவனுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய எதிர்பார்ப்புகளாக இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வரவங்களை பார்த்தீங்கன்னா, இல்லாட்டா ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கிறவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு பார்த்தா, ஐயா இந்த ஐசியூலேருந்து வெளியே வந்தால் போதும் ஐயா. வார்டில் இருக்கிறவங்கள போய் கேட்டால், ஐயா வார்டிலேருந்து வீட்டுக்கு வந்தால் போதும் ஐயா. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த மரணத்தின் படுக்கைகளிலே நடக்கிறவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்க, ரொம்ப குறைவான எதிர்பார்ப்புகள் தான் இருக்கும். இது இருந்தால் போதும் ஐயா. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே ஒரு மனுஷன், தேவனுடைய பிள்ளை, மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வந்தவுடன் அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், நான் சற்று அதிகமாக வெளியே சென்று ஊழியம் செய்வேன், நிறைய வெளியே. இப்போ 2020 வரைக்கும் நிறைய போனேன், இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன், ரொம்ப போகிறதில்லை. ஆனால் நான் வெளியே போகும்பொழுது நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சாதாரண ஒரு ஊழியன் எனக்கு நிறைய செஞ்சு வைப்பாங்க. இன்னைக்கு கூட வரும்பொழுதே பாஸ்டர் நைட் என்ன சாப்பிடுவீங்க, என்னமோ நம்ம எல்லாம் டெய்லியும் டிசைன் பண்ணி பிளான் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. இந்த வெளியே வரும்போது நம்மளுக்கு கொடுப்பாங்க பாருங்களேன், இந்த பயங்கரமான அன்பு காட்டுவாங்க, பயங்கர அப்படியே பாசத்தை கொட்டிடுவாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு சாதாரண ஊழியனுக்கு இவ்வளோ அக்கறை எடுக்கிறாங்க. ஐயோ பாஸ்டருக்கு என்ன சாப்பாடு போடலாம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு மனுஷன் ஒருத்தனுக்கு இவ்வளவு அவன் கிரியை செய்வான் என்றால், ஆண்டவர் ஒருத்தனுக்கு பந்தி ஏற்படுத்தின எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இவன் வெளியே வராங்க, மரண இருளின் பள்ளத்தாக்குலேருந்து வெளியே வரான். ஆண்டவர் பார்க்கல, மரண இருளின் பள்ளத்தாக்குலேருந்து ஒருத்தன் பாவம் நடந்து வரான், அவனுக்கு மேக்ஸிமம் என்னங்க தேவைப்படும்? அவனுக்கு ஒரு பாட்டில் தண்ணி தேவைப்படுமா, இல்லை ஒரு பிரெட்டு துண்டு தேவைப்படுமா? இவ்வளவுதான். பஞ்சத்தில் அடிபட்டவனுக்கு அவ்வளோதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வருகிறவனுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நான் சொல்றேன், ஒருவேளை இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஒருவேளை பெரும்பாலானவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்? ஆண்டவரே இது இருந்தா போதும், ஆண்டவரே இதை கொடுத்தா போதும், ஆண்டவரே இது மாத்திரம் எனக்கு செஞ்சிருங்க. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்கிறவர். நீங்க ஒருவேளை இன்றைக்கு குறைவான எதிர்பார்ப்புகளோட ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளின்படி அல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு தர உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே அவர் வழிகளை உண்டாக்குறார், அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை அவர் உண்டாக்குகிறார். இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். வனாந்திரத்தில் வழிகளை என்றால், நீங்கள் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு போனீங்கன்னா, துபாய் போன்ற இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, அங்கே இந்த கத்தார் போன்ற இடங்களில் போனீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ்னு இருக்கும். இது எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு வண்டியில் கூட்டு போவாங்க, ஒரு ட்ரக், ஒரு 4 வீல் டிரைவ், ஒரு ஜீப் மாதிரி இருக்கும், அதில் கூட்டு போவாங்க. நாங்கள் ஒரு வாட்டி ஊழியத்தின் நடுவில் கொஞ்சம் டைம் இருந்தபோது எங்களை கூட்டு போனாங்க. ஒரு ஜீப்பில் ஒரு 4-5 பேர் நாங்கள் ஃபுல் டீமாக போகிறோம். அங்கே போய் ஒரு நடுவில் ஒரு பெரிய ஒரு வனாந்திரமான, எங்கே திரும்பினாலும் மணல், அந்த இடத்துல வண்டி நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு கீழே இறங்கி போய் பார்க்கலாம், ஒன்றும் பார்க்க முடியாது, எங்கே திரும்பினாலும் மண்ணு தான் இருக்கும், எந்த பக்கம் திரும்பினோம். நான் திடீர்னு இங்கே திரும்பி அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது யோசித்தேன், என்னை இங்கே ஊட்டி இவனுங்களாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வேளை ஒரு வனாந்திரத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, எந்த பக்கம் திசை என்று தெரியாது. அங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னா எது கிழக்கு எது மேற்கு, எந்த பக்கம் ரோடு, எந்த பக்கம் நம்முடைய சிட்டி இருக்குது, எதுவுமே தெரியாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் போனே தெரியும், அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை உங்களை அந்த இடத்துல யாரோ விட்டுட்டாங்க, நீங்கள் அந்த இடத்துல என்னங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க? ஆண்டவரே எனக்கு வழியை காட்டுங்க ஆண்டவரே, திரும்பி போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவர், எந்த பக்கம் போகிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவரே. நம்ம வனாந்திரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே வழி எனக்கு காட்டுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்தில் வழிகளை காட்டுவேன் என்றல்ல, வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குவேன்னு சொன்னார். உங்களுக்காக. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக, he will make a roadway in the wilderness. அதாவது வனாந்திரத்தில் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு ரோடே போடுவார். எங்க வனாந்திரத்தில் ரோடு போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம அது எதிர்பார்ப்பே கிடையாது. நம்ம யாரும் எதிர்பார்க்க, ஆண்டவர் எனக்கு ரோடு போட்டால் தான் நான் ரோடு போட்டால் தான் வருவேன், எனக்கு தார் ரோடு போட்டால் சிமெண்ட் ரோடு போட்டால் தான் வரும். இல்லை, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? வழியை காட்டுங்க ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிர்பார்ப்பு வழியை காட்டுகிறதா இருக்கலாம், ஆனால் நான் உனக்காக வழியை உண்டாக்குவேன். அவாந்திர வெளி, டெசர்ட்ஸ், இந்த பாலைவனத்தில் ஒருவன் மாட்டிக்கொண்டான் என்றால் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா இருக்கும்? ஏன்னா பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்காது. அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு பாட்டில் தண்ணிங்க, இவ்வளோதான் நம்ம எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லலை, உங்களுக்கு அவாந்திர வெளிகளிலே உங்களுக்கு நான் ஒரு பாட்டிலை கொடுப்பேன்னு சொல்லலை, அவாந்திர வெளிகளிலே உங்களுக்கு ஆறுகளை உண்டாக்குவேன். ஆறுன்னு சிங்குலரில் கூட இல்லை, ஒருமையில் கூட இல்லை, ஆறுகளை உண்டாக்குவேன். நான் சொல்றேன், நம்ம நிறைய முறை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒருவேளை சின்னதாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவன் மரண இருளிலிருந்து பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வரும்பொழுது ஆண்டவர் அவனுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுடைய புத்திக்கு மேலாய் காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் பாடினது போல, விவரிக்க முடியாத அதிசயங்களை, வர்ணிக்க முடியாத அற்புதங்களையும் என் வாழ்க்கையில செய்ய கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பகுதி நீங்கள் வாசித்தால், இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம்,
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். யாருக்கு முன்னே ஆயத்தப்படுத்துகிற தெரியுமா இந்த பந்தியை? சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து. நான் இந்த சத்துருக்களை குறித்து சற்று நான் தியானித்த பொழுது ஒரு நாள் இந்த சத்துருக்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். யாருக்கு முன்பதாக தேவன் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறது? சும்மா நமக்கு இல்லை, ஆனால் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். இந்த சத்துருக்கள் யார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அழிய வேண்டும் என்று நினைத்தவர்கள், நமக்கு எதிராக காரியங்களை செய்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் அநேகமான வேதனை தந்த ஜனங்கள், பீப்புள் ஹூ ஹர்ட் அஸ், இவங்க எல்லாம் இருக்கலாம். இப்படிப்பட்ட சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. எப்படிப்பட்ட சத்துருக்கள்? ஒரு 4 சத்துருக்கள் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 19:27 அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்கள். இது ஒரு வித்தியாசமான சத்துருக்கள். இவங்க யாருன்னா, அவர்களுக்கு கீழே நம்ம இருக்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்றைக்கு நீங்கள் அவங்கள விட ஒரு படி மேலே போறீங்களோ அன்றைக்கு சத்துருவா மாறிடும். அவ்வளோதான். நீங்கள் அவங்கள விட ஒரு கொஞ்சம் பெரிய வீடு வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோ சத்துருவா மாறிடும். ஒரு நல்ல பைக் வாங்கிட்டே சத்துருவா மாறணும், ஒரு கார் வாங்கிட்டே சத்துருவா மாறணும். இவங்க யார் தெரியுமா? தங்கள் மேல் ராஜாவாகிறதுக்கு மனதில்லாதிருந்தவர்கள் ஆகிய சத்துருக்கள். இதில் ஒரு நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் யாருன்னா, சவுல் தாவீது எடுத்து. சவுல் இந்த தாவீதின் மேலே ரொம்ப அன்பு வச்சிருந்தார். எவ்வளோ அன்புனா, அவங்க அப்பாக்கே லெட்டர் எழுதுற, ஐயா உங்கள் பையன் இங்கே இருக்கட்டும், ஐயா நானே பார்த்துக்கிறேன், எங்கள் வீட்டிலே பார்த்துக்கிறேன். இவ்வளோ தூரம் நேசித்த ஒரு சவுல் இப்போ தாவீது திடீர்னு ஒரு கோலியாத்தை ஜெயிச்ச உடனே ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க. அன்பு பாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ யார் மேலே உயிரையே வச்சிருந்தானோ அவனையே கொலை பண்ணுறதுக்கு தீர்மானிக்கிறான். ஈட்டி எடுத்து அவன் மேலேயே குத்த எய்ய பார்க்குறான். பாருங்க, ஏன் தெரியுமா மாறினா? அவனால் தாவீது அவனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. தாவீது ரொம்ப நல்ல பையங்க, எனக்கு ரொம்ப உதவி செய்கிறேன். ஆனால் என்றைக்கு தாவீது ஒரு படி மேலே போக கூட இல்லை, ஆனால் அவன் போயிட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு தான் பாடினாங்க. ஒரு லைன் பாட்டுங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டு 10,000. அந்த ஒரு பாட்டு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சத்துருவா மாத்திருச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் இருப்பாங்க, அவங்களோட கீழே இருக்கிற பிரச்சனை கிடையாது, ஆனால் அவர்களை விட ஒரு படி ஆண்டு உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், ஆளே மாறிடுவாங்க. இது ஒரு விதமான சத்துருக்கள். ரெண்டாவது ஒரு விதமான சத்துருக்கள் இருக்காங்க. 1 சாமுவேல் 18:29 ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாக இருந்தான். இது யார் தெரியுமா? நம்ம மேலே உள்ள பயத்தினால மாறுற சத்துருக்கள். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் சத்துருக்களுக்கு தான் நம்ம பயப்படுறோம். ஆக்சுவலாக அவன் நமக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னா நம்மளுக்கு சத்துருவா மாறிடுவான். என்றைக்கு நம்ம மேல் அவர்களுக்கு பயம் வருது. தாவீது பாருங்க, கர்த்தரவன் போகிற இடங்கள் எல்லாம் வெற்றி தருகிறார். எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி. இதை பார்த்து இவன் சந்தோஷப்படலை, இதை பார்த்து பயந்தான். வேதம் சொல்லுகிறது, இந்த பயம் அவனை சத்ருவாய் மாற்று. அது மாத்திரம் இல்லை, ஏன் பயந்தான் தெரியுமா? 1 சாமுவேல் 18:28 கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் அறிந்து கொண்டான். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து சத்துருவோம். நம்ம நிறைய வாட்டி நினைக்கிறோம், நிறைய வாட்டி ஜெபம்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர் அப்படின்றது என் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும் ஆண்டவரே. நிறைய வாட்டி பார்த்து ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்றதுனால, அதை பார்த்துட்டாங்கன்றதுனால நிறைய பேர் நம்ம பட்சமாக வரதில்லை. இங்கே பார்க்குறோம், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் அப்படின்னு சவுல் கண்டறிஞ்சு உடனே என்ன ஆகிட்டான் தெரியுமா? சத்துருவா மாறிட்டான். இப்படிப்பட்ட சத்துருக்கள் இருப்பாங்க. மூன்றாவது ஒரு சத்துருக்கள் இருக்கு, இது ரொம்ப வேதனையான சத்துருக்கள். சங்கீதம் 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இவன் யார் தெரியுமா? இந்த சத்துருக்கள் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவங்க, நம்ம ரொம்ப நம்பினவங்க. அது மாத்திரம் இல்லை, என் அப்பம் புசித்தவனா யார் தெரியுமா? நம்ம பாஷையில் சொன்னால் நம்ம சோறு போட்டு வளர்த்தவங்க. நம்ம யாருக்கு ரொம்ப நேசத்தை கொடுத்தோமோ, யாருக்கு நம்ம உணவளித்தோமோ, நம்ம டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்டவங்களா இருப்பாங்க. நம்ம ரொம்ப நம்பினவங்களா இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, யாரை ரொம்ப நம்பினோ, யார் என் பிராண சிநேகிதனா இருந்தானோ, யார் என் அப்பத்தை சாப்பிட்டானோ அவனே என்ன பண்ணானா? தன் குதிகாலை தூக்கினான். இவங்க யாருன்னா நம்ம ரொம்ப நேசிச்சவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு விரோதமாய் சத்துருக்களாக எழும்புகிறார்கள். நாலாவது ஒரு சத்துருக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப வித்தியாசமான சத்துருக்கள் இவங்க. ஏசாயா 59:19 வெள்ளம் போல சத்துரு வராங்க. நம்ம அடிக்கடி யோசிச்சிருக்கு, இது என்னடா வெள்ளம் போல சத்துரு? நல்லா கவனிங்க, இந்த சத்துருக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வெள்ளம் போல வரவங்க. இந்த வெள்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும்னா, நல்ல தூறலாக இருக்கும், நல்ல சாரலாக இருக்கும். மழை ரொம்ப நாள் கழிச்சு பெய்யுதுப்பா, நல்ல ஒரு சாரலாக இருக்கே, நல்ல கிளைமேட்டே மாறிடுச்சே அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இதே மழை தொடர்ந்து ஒரு 10 நாள் பெஞ்சுதுன்னு வைங்களேன், எந்த மழை உங்களுக்கு இன்பத்தை கொடுத்ததோ, எந்த மழை குளிரை கொடுத்ததோ, அதுவே நம்மளை வெள்ளமாக மாறிடும். இந்த நண்பர்கள், இந்த சத்துருக்கள் யார் தெரியுமா? ஆரம்பிக்குமா நல்லா தான் இருப்போம். சில பேர்லாம் இருக்கிறாங்க, அப்பா ஆரம்பத்தில் இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு, ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பூனை வேற மாதிரி இருக்கும். நம்மளால் யோசிக்கவே முடியாது.
இந்த பூனையாடா அப்படின்றது. சில பேர்லாம் இருக்காங்க ரொம்ப ஆரம்பிக்கும் போது பயங்கரமாக இருக்கும், அப்பா என்ன மாதிரி. எங்கள் சர்ச்செல்லாம் சில பேர் பார்த்துருக்கேன். இந்த புதுசாக யாராவது விசுவாசிங்க சர்ச்சுக்கு வருவாங்க பாருங்களேன், சில விசுவாசிகள் இது இருக்காங்க. இவங்க எப்படின்னா அந்த புதுசாக யாராவது விசுவாசிங்க வந்தாங்கன்னா உடனே அவங்கள்ட்ட போயிட்டு, அதாவது நான் பேசலாம், அன்பாக பேசலாம், ஆனால் சில பேர்லாம் எல்லாம் மீறி போயிடுவாங்க. அந்த பாசம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அண்ணினுவான் சித்தினுவான் அத்தைனுவான். யார் இன்றைக்கி தான் பார்த்துருப்பான், அத்தையாயிருவாங்க சித்தி ஆயிடுவாங்க. இந்த வீட்டிலேருந்து குழம்பு போவோம், அந்த வீட்டிலேருந்து ரைஸ் வரும், இங்கேருந்து கூட்டு போவோம், பொரியல் போவோம், இப்படியே மாறி ஒரே பயங்கர பாசமாக இருக்கும். எனக்கு அப்பவே தெரியுது என்றைக்கோ ஒரு நாள் முடிய போகுது கதை. ஒரு நாள் வருவாங்க, பாஸ்டர் சத்ரு வெள்ளம் போல வந்துட்டான். யார்? அதே அண்ணி தான். யார் ஆரம்பிக்கும் போது நல்லா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் திடீர்னு தான் நம்மளுக்கு புரியும், ஐயையோ வெள்ளம் போல வரான் யா சத்ரு. இவங்க தான் வெள்ளம் போல வருகிற சத்துருக்கள். 5வது ஒரு சத்துருக்கள் இருக்கு. மீகா 7:6 மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. இது வெளியவே போத்தவல்ல, உள்ளே இருப்பான். நம்ம வீட்டில் தான் சத்துருவே. சில பேர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் சத்துரு வெளியவே கிடையாது பாஸ்டர், உள்ளே தான். நான் ஒரு வாட்டி ஒரு லைன் எழுதுனேன், the people who want me dead or nowhere else, they are right in my contacts list. இந்த ஃபோன்லேயே தான் இருக்கிறான். நம்ம சத்துருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் எங்கே இருக்கிறான்னா நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இவனுங்களெல்லாம் சொந்த வீட்டாரே சத்துருக்களா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள், அவங்க உங்கள் விரோதமாக பல காரியங்களை பேசுவார்கள். உங்களை இல்பொருளாக மாற்றுவேன்னு சொல்லுவாங்க, உங்களை 7 வழியாய் துரத்துவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. எனக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரொம்ப சுருக்கமாக 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்துகிற பந்தி எப்படிப்பட்டது? ஆண்டவர் எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார்? நல்லா கவனிங்க. முதலாவது, a table prepared before the enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். he prepares the table அப்படின்னு ரொம்ப அழகா இங்கிலீஷில். அவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அப்பனா விளங்கிக் கொள்ளுங்க, தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்திக்கு முன்பதாக அவர்களை கொண்டு வருகிறது இல்லை, அவர்களை கொண்டு வந்து உட்கார வைத்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அதில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம இந்த கல்யாணத்துக்குலாம் நம்ம போவோம். கல்யாணத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கூட்டங்கள் இருக்கிறாங்க. எப்படின்னா, சில பேர் வருவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு மேலே ஸ்டேஜ் ஏறி ஒரு கவரை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற சில பேர் ஃபஸ்ட்டு சாப்பாடை முடிச்சுட்டு அப்புறம் தான் கவர் கொடுக்குறோம். சில பேர் இருக்கிறான் அப்படியே வரும், அப்படியே போயிடுவான் சாப்பாடுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேஜே வரமாட்டோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சாப்பாடு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, கல்யாணத்தில் சாப்பாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போனதுக்கப்புறமா டைனிங் டேபிள் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எல்லாம் வந்துட்டிங்களா, இப்போ தான் சோறு பொங்க போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? இங்கே ஆண்டவர் பாருங்க, ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திட்டு அப்புறம் அவங்களை கொண்டு வரதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஒரு பந்தி ஆயத்தப்படுது. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களை உட்கார வச்சு நீங்கள் கடந்து போன ஒவ்வொரு பாதைக்கு நிகராக ஆண்டவர் ஒரு டிஷ் ஆயத்தப்படுத்துவார். உங்களுக்கு எதிராக அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு ஈடாக ஆண்டவர் பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்கு அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கு ஈடாக ஆண்டு ஒரு பந்தியை அவர்கள் கண்கள் காணத்தக்கதாக ஆயத்தப்படுத்தும். அவன் பாப்பான், என்னையா இது லைனா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்கள் பட்ட எல்லா துன்பங்களுக்கும் ஈடாக தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. a table prepared before the enemies. அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி. நான் ஒவ்வொரு முறையும் இந்த வசனத்தை நான் யோசிக்கும் போது நான் எப்பவுமே விஷுவலைஸ் பண்ணுவேன். எந்த வசனம் வாசித்தாலும் அதை அப்படியே கற்பனை செஞ்சு பார்ப்பேன். இந்த எப்படி இருக்கும் இந்த சீன். நான் எப்பொழுதுமே யோசிச்சது என்ன தெரியுமா? ஒரு பெரிய பந்தி இருக்குது, அந்த பந்தியில் உட்கார்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. நம்மளுடைய ஜபமே எப்படின்னா, ஆண்டவரே அந்த பந்தியில் என்ன போய் உட்கார வைங்க ஆண்டவரே, இன்னும் அவர்களோட கூட சேர்ந்து நானும் அந்த பந்தியை என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னையும் அந்த லெவலுக்கு என்ன உயர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம கற்பனை பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த வசனம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக. ஆனால் பந்தி யாருக்கு தெரியுமா? எனக்கு ஏற்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, சத்துருக்களோட ஏற்படுத்தப்படுகிற பந்தி அல்ல, சத்துருக்களுக்கும் சேர்த்து செய்கிற பந்தி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக. எஸ், அவன் பார்ப்பான்,
நம்ம ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை அவர்கள் கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் செய்வார். ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு அவன் நினைப்பான், பா நம்மளுக்கும் சேர்த்து செய்கிறாங்கப்பா அப்படின்னா, ஆண்டவருப்பா பார்க்கறது மாத்திரம்தான் உன் வேலை, சாப்பிட்றது என் பிள்ளையோட வேலை, என் சத்துருக்களுக்கு முன்பாக. ஆனால் பந்தி யாருக்கு தெரியுமா? எனக்கு ஏற்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு பந்தியை ஏற்படுத்த ஒரு உண்மை உள்ளவர். இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாக இந்த ஐபிஎல், எனக்கு கிரிக்கெட் ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு முறை என் மச்சான் வந்து ஒரு முறை சொன்னார், அண்ணே நம்ம என்கிட்ட 4 டிக்கெட் இருக்குன்னு, அதுவும் சிஎஸ்கே டிக்கெட், சிஎஸ்கே மேட்சோட டிக்கெட். நான் வந்து ஸ்டேடியம் போனதே கிடையாது, என் வாழ்க்கையிலே போனது கிடையாது. ஆனால் எனக்கு கிரிக்கெட் பார்க்குறது ரொம்ப இஷ்டம். ஆனால் ஸ்டேடியம் போனதில்லை, நான் வந்து இதில் தான் டிவியில் பார்க்குறது தான். ஆனால் இவன் சொல்கிறான், அண்ணே வாங்கண்ணே ஸ்டேடியம் போகலானே அப்படின்னா. சரி டிக்கெட் வேறு ஓசியில் கிடச்சிருக்கு, சரி போவோன்னு சொல்லிட்டு போனேன். நான், என் ஃப்ரெண்டு, என் ஒய்ஃபு, அப்புறம் இன்னொரு பையன், 4 பேர் கிளம்பியாச்சு. கிளம்பி என் மச்சான் 4 பேரும் போய் ஸ்டேடியமில் போகலான்னு போனேன். நான் சொல்கிறேங்க, நான் வந்து எங்கே தெரியுமா போகிறேன்? ஸ்டேடியமுக்கு தான் போனேன், கிரவுண்டுக்கு தான் போனேன். வீட்டில் சொல்லிட்டு போனது என்னது, நான் கிரவுண்டுக்கு போகிறேன், ஸ்டேடியம் போகிறேன், மேட்ச் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் நாங்கள் என்ன மாதிரி ஒரு 48,000 பேர் அந்த கிரவுண்டில் தான், ஃபுல் பேக்ட். அன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் கூட மேட்ச் ஃபுல் பேக்ட். ஆனால் என்ன மாதிரி ஒரு 48,000 பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு. இந்த கூட்டம் யார் தெரியுமா? விளையாடின 22 பேர். எங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சுங்க. அவனும் ஹோட்டல்லேருந்து கிளம்பும்போது என்ன தான் சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? நான் கிரவுண்டுக்கு போகிறேன்ட்டு தான் வந்தான். நானும் என்ன தான் சொல்லிட்டு போனேன், கிரவுண்டுக்கு போகிறேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எங்களை ஜெயில் மாதிரி அடைச்சி வச்சுருந்தானுங்க, கம்பி போட்டு. அந்த புல்லை கூட தொட்டு பார்க்கலங்க. நான் சொன்னது என்ன தெரியுமா? கிரவுண்டுக்கு போகிறேன். உண்மை என்னென்னா, நாங்கள் பார்த்தோம், அவன் 6 அடித்தான். அவன் 6 அடித்தா நாங்களாம் கை தட்டணும். எதுவுமே நாங்கள் பண்ணல. ஆண்டவர் இப்படி தான் பந்தி ஏற்படுத்துகிறாரு. வெளியில் உட்காந்து பார்ப்பான், வெளியே உட்காந்து கை தட்டுவான். ஆனால் நம்ம தான் 6 அடிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம தான் அந்த பந்தியை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நான் சொல்கிறேன், தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். அவனுக்கு ஒரு நெத்திலி மீன் கூட கொடுக்க மாட்டாருங்க. உங்களுக்கு தான் பந்தி. எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக எனக்கென்று ஒரு பந்தி அவர் ஏற்படுத்தும். கடைசியாக 3வது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். நல்லா கவனிங்க, ஒரு பந்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண. நல்லா கவனிங்க, நம்ம விளங்கிக் கொள்வதற்கு யூத கலாச்சாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூத கலாச்சாரத்தில் ஒரு மனிதனை கனப்படுத்துவதற்கு 3 காரியங்கள் செய்வார்கள். முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் பாதங்கள் கழுவுவதற்கு தண்ணீர் கொடுப்பார்கள், அல்லது பாதத்தை கழுவி விடுவாங்க. ரொம்ப கனப்படுத்தினா பாதங்களை கழுவுவாங்க. 2வது, அவர்கள் நெற்றியிலே முத்தமிடுவார்கள். 3வது, அவர்கள் தலையிலே எண்ணெயை பூசுவார்கள். இதுதான் வந்து ஒரு 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 மனிதனை, ஒரு விருந்தினரை ஒருத்தர் வந்து கனப்படுத்துறாங்க. 3 தான் செய்வாங்க. இதை நம்ம எங்கே படிக்கலான்னு சொன்னால், ஆண்டவர் சீமோனுடைய வீட்டிற்கு வரும்பொழுது ஒரு அம்மா வந்து பரிமள தைலத்தை ஆண்டோடைய பாதத்தில் ஊற்றுறா பாருங்களா. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அவன்கிட்ட சொல்லுவார், பா நீ என்னை வீட்டுக்கு கூப்பிட்ட, ஆனால் எனக்கு கனப்படுத்த வேண்டிய 3 காரியங்கள் நீ செய்யவே இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என் பாதத்துக்கு தண்ணி தரல, ஆனால் அவப்பார் கண்ணீரால் நினச்சாப்பா. அப்படி முதலாவது கனப்படுத்துறது அவன் செய்யலை. 2வது சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என் நெற்றில் நீ முத்தமிடலை, ஆனால் இவப்பார் வந்ததுலேருந்து என் பாதங்களை முத்தமிட்டுக்கிட்டே இருக்கிறா. 3வது ஆண்டு சொல்லுவார், நீ என் தலையில் எண்ணெயை பூசலை, ஆனால் இவப்பார் பரிமள தைலத்தை என் பாதத்தில் ஊற்றினான். அப்போது இந்த 3 காரியங்கள் ஒரு யூத கலாச்சாரத்திலே ஒருவனை கனப்படுத்துவதற்காக செய்யப்படுது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், தலையிலே எண்ணெய் பூசுகிறது. ஏன்னா அந்த காலத்தில் எண்ணெய் என்று சொல்கிறது இன்னைக்கு மாதிரி செக்கில், இன்னைக்கு மாதிரி ஃபேக்ட்ரியில் விளையிற வர எண்ணெய் கிடையாது. ஒரு எண்ணெய் அவர்கள் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அவ்வளவு கஷ்டப்படும். கொஞ்சோண்டு எண்ணெய்க்கு அவ்வளோ வேதனைப்படும், அவ்வளோ கஷ்டப்படும். அப்போது அவ்வளோ விலையுள்ள அந்த எண்ணெயை, அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த அந்த எண்ணெயை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதனுடைய தலையில் பூசும்பொழுது, ஐயா இந்த எண்ணெயை விட நீங்கள் ரொம்ப முக்கியமாக, இந்த எண்ணெயோட விலையோட நீங்கள் ரொம்ப கனவான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் எண்ணெயை பூசுவாங்க. ஒரு எண்ணெயை பூசினாலே ஒருவனை கனப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையில் எண்ணெயை பூசுவேன்னு சொல்லலை, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். இது எப்படி இருக்கும் தெரியுமா? சத்துருக்கள்லாம் பார்ப்பாங்க, பா இந்த மனுஷன் வந்திருக்கிறாரு, சரி ஆண்டவர் நிறைய சாப்பாடெலாம் கொடுத்துருக்கிறாரு, பரவாயில்ல, ஆனால் தலையில் எண்ணெயெல்லாம் பூசல பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையிலே ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகப்பா என் பையனுடைய தலையில், என்னுடைய மகளுடைய தலையில் நான் எண்ணெயை பூசுகிறது இல்லை, எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணுறேன். அப்போ அவங்க நான் பார்ப்பாங்க, ஐயோ இவ்வளவு கனத்தை உடையவர்களா.
நான் சொல்றேன், உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்ட இடங்களிலே தேவன் உங்களை கனத்தின் பாத்திரமாய் நிறுத்துவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் தைரியமாக இந்த இடத்தை விட்டு போகலாம். ஏன் தெரியுமா? எனக்காக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் தெரியுமா? அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது எப்படிப்பட்ட ஒரு பந்தி என்றால், அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தினாலும் அந்த பந்தி யாருக்கான பந்தி என்றால் எனக்கான ஒரு பந்தி, எக்ஸ்க்ளூசிவ் பேங்க்வெட் ஆண்டவர் உண்டாக்குறார். மூன்றாவது எதற்காக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார்? என்னை கனப்படுத்துவதற்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் உடைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு வெட்கத்தின் பாதையில், அவமானத்தின் பாதையில், நிந்தையின் பாதையில் நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் தேவன் யார் தெரியுமா? நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து வந்தவர்களாக இருந்தாலும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய எதிர்பார்ப்புகளாக இல்லாவிட்டாலும், தேவன் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்புகிறது மாத்திரமல்ல, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியே செய்கிற தேவன். நான் அடிக்கடி யோசிச்சிருக்கிறேன், பாத்திரம் ஏன் தெரியுமா நிரம்பி வழி. நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், ஏன் பாத்திரம் நிரம்பினா போதாதா? இப்போ பாருங்கள், எனக்கு தண்ணி தாக எடுக்குதுன்னு வைங்களேன், நான் தண்ணி கேட்குறேன். இப்போது எனக்கு தண்ணி வேணும்னா எப்படி தருவாங்கன்னா, இந்த பாத்திரம் நிரம்ப தருவாங்க, கரெக்டாக ஃபுல்லாக தருவோம். யாராவது இந்த பாத்திரத்தை இந்த கப்பில் தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி பக்கத்தில் ஒரு ஜக்கில் திருப்பி ஊற்றிக்கிட்டே வழி அப்படி எடுத்துகிட்டு வருவாங்களா? எடுத்து வர மாட்டாங்க. நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே பாத்திரம் நிரம்பினா போதாதா? ஏன் பாத்திரம் நிரம்பி வழியணும்? ஆண்டு சொல்கிறார், உன் பாத்திரம் நிரம்பி வழியும்னு சொல்கிறார். ஏன் நிரம்பி வழியணும்? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு பாத்திரம் நிரம்பினால் அது உங்களை ஆசீர்வதிக்கும். ஆனால் நிரம்பி வழிந்தால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமா. தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். அது இல்லை பெரிய ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மையே ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை, தேவன் நம்மையே ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவது. ஜனங்க சொல்லுவாங்க, நீங்களே ஒரு ஆசீர்வாதங்க, நீங்க எங்க கூட இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதங்க, நீங்க எங்க கூட இருக்கிறதே ஒரு. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாய் உங்களை தேவன் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களை ஒரு சத்துருக்கள் உங்களை ஒரு சாபமாய் கருதி இருக்கலாம், உங்களை ஒரு வேதனையாய் கருதி இருக்கலாம், நீங்க ஒன்றுக்குமே உதவாதவர் என்று கருதி இருக்கலாம், இவனால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு கருதி இருக்கலாம். என்னுடைய தகப்பனார் அப்படிதான் தூக்கி எறியப்பட்டார். எதற்குமே உதவாதவர், ஒரு குடிகாரனாக, ஒரு செயின் ஸ்மோக்கராக, ஒரு நாளைக்கு 20 பாக்கெட் சிகரெட் பிடிக்கிற ஒரு மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையில எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டார். நான் சொல்றேன், ஆனால் அந்த மனிதன் மரிக்கும் பொழுது தேவன் அவரை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் என்பதை ஆண்டவர் எல்லாருடைய கண்களும் காண செய்தார். நான் சொல்றேன், உங்கள் மேல தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை எந்த மனுஷனாலும் அழிக்கவே முடியாது. உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார்னா அதை எந்த மனுஷனும் தடை செய்யவே முடியாது. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களை கனப்படுத்துவதற்காக தேவன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிகள் சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் அதை ரிசீவ் பண்றேன்னு சொல்றேங்க. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார். என்னை ஒரு நாளும் அவர் மறக்கவே இல்லை. God has not forgotten you. உங்களை அவர் மறக்கவில்லை. நீங்கள் இன்றும் அவருடைய சிந்தனையில் இருக்கிறீர்கள்.